ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன பார்க்குறீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா நீ எங்களோட விசாரித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சில பல பேர் ப்ராப்ளமுங்கனால நம்ம வீடியோ போட முடியலை. ஒரு வாரம் 2 வாரமாக 3 வாரமாக வீடியோ போட முடியலை. அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சுக்குங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. என்னையான வீடியோவில் போகலாம். எல்லாம் வீடியோக்குள்ளே வந்துட்டிங்களா? வாங்க வாங்க. என்னடா சேனல் இது கஞ்சா கேமிங் சேனலா இல்லாட்டி வேறு ஏதாவது வாய் வேற வளருது கேமிங் சேனலான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்காங்க. இது கஞ்சா கேமிங் சேனலே தான். அப்புறம் என்னத்துக்கடா பேரா மாத்திரன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்னு சொன்னால் கேட்டிங்கன்னா என்ன காரணம்னா நம்ம கஞ்சா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறனால சின்ன பசங்க யாரும் நம்ம சேனலை விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கஞ்சாங்கிறது ஒரு போதை பொருள் இல்லையா? அம்மா நான் கஞ்சா பார்க்க போகிறேம்மா அப்படின்னு யாராவது அவங்க மம்மிக்கிட்ட சொன்னால் அவங்க மம்மி சும்மா விடுவாங்களா? தூக்கி போட்டு மீச்சிட மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கஞ்சா கேமிங் சேனலை தீக்குச்சி கேமிங் அப்படின்னு மாற்றிட்டோம். நல்லா யாக வச்சுக்கங்க. கஞ்சா கேமிங் சேனல் தீக்குச்சி கேமிங் அன்புடன் அழைக்கப்படும். ஏண்டா மண்டுகமே, இதுக்கு பேர் வைக்க முன்னுக்கு உனக்கு தெரியலாடா அப்படின்னு நீங்கள் என்னை திட்டுறது புரியுது. எதுவுமே தெரியலை. ஏன்னா அப்போ நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருந்ததுனால நல்லது எது கெட்டது எதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை நண்பர்களை. நான் நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டால் யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்காமலே இந்த பேரை வச்சுட்டேன். இனிமேல் நம்ம சேனல் தீக்குச்சி கேமிங் சேனலாக தான் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் விடு. எங்கே 50 சப்ஸ்கிரைப் வந்தால் கிவே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. எங்கே கிவேவையும் காணோம், ஆளையும் காணோம், வீடியோவையும் காணோம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது. கிவேவே நடக்கும் எப்போன்னு போய் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை மதியம் கிவேவே பண்ணுகிறோம். அதாவது டோர்னமெண்ட் பண்ணுகிறோம். டோர்னமெண்ட் பண்ண முடித்த கையோடையே நம்ம ஜெயித்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம். அதுதான் கிவேவே. நீங்களும் நம்ம டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணுன்னா நான் அந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை ஷேர் பண்ணி வைக்கிறேன். அதை தொட்டி எல்லாம் உள்ளே வந்துடுங்க. உள்ளே நம்ம எல்லாம் ஒன்றா விளையாண்டு நீங்களும் ஜெயிக்கிறதுக்காக அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஸ்கில்லை வெளியே காட்டுறதுக்கும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஏண்டா நீ வச்சுருக்கதே 61 சப்ஸ்கிரைபரு, இதில் உன் ஸ்கில்லு எப்படி ஒரு 100-150 பேர்த்துக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு நம்ம சேனல் போயிட்டு சேரும். அப்போ உங்கள் பேரும் புகழும் போய் சேரும். அதுக்கெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணாலே போதும், நம்ம சேனல் கொஞ்சம் ஏதோ வளர ஆரம்பித்து விடும். வாத்தி கம்மிங் பாட்டை கேட்டுட்டு தான் யோகம் வருது நண்பர்களை. நேற்று நம்ம தளபதி 47வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலியமாக தெரிவித்து கொண்டுட்டு நம்ம சேனல் இனிமே கஞ்சா கேமிங் சேனல் அல்ல, இனிமே தீக்குச்சி கேமிங் சேனல் என அழைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு கிவேக்கான எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிவே எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். கிவே வியாழக்கிழமை பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க, வியாழக்கிழமை நம்ம சேனலில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அது லைவ் நடக்குமா ரெக்கார்ட் பண்ணி போடுவோமான்னு தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமாக நம்ம போடுவோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் கொள்கிறேன். அதாவது நண்பர்களை, வியாழக்கிழமை நீங்களும் நம்ம டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் தொட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே போதும். மிச்ச விஷயத்தை நம்ம குரூப்பில் வச்சு பேசிக்கலாம். குரூப்புக்கு நீங்கள் ஆரவாரமாக விளையாடலாம். நீங்களும் யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம குரூப்பை தொட்டு உள்ளே எங்களோட விளையாட வேண்டியது தான். நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம். நம்ம யாரோட விளாட்றோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யாவோட விளாண்டுக்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள சில பல டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கேட்கும்.
இதெல்லாம் எடுத்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வீடியோ ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிறனால ரோட்டில் போகிற வண்டி சவுண்டெல்லாம் அப்பப்போ கேட்கும். அது தப்பாக எடுத்துக்கிறாதீங்க யாருமே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி ஓடுற கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, நம்ம சூர்யாவோட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையான சூர்யாவா இல்லாட்டி ஃபேக்கு சூர்யாவான்னு வீடியோ எண்டிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவர் நல்லா ப்ரோ பிளேயரு, நல்லா ப்ளே பண்ணுவார். நம்ம தம்பி இல்லை, இவர் வந்து ஒரு நடிகர். இவர் உண்மையான சூர்யா கூட நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். சூர்யா பாருங்கள், எனக்கு கொடுக்காம எல்லா கிளையும் அடித்து கொண்டு இருக்கிறார். இவர் உண்மையான சூர்யாவா இல்லாட்டி டம்மி சூர்யாவான்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களை, இனிமேல் நம்ம சேனலில் நல்லா கண்டென்ட் உள்ள வீடியோ மட்டும்தான் போட போகிறோம். கண்டென்ட்டெல்லாம் நல்லா தரமாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வளர்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. வியாழக்கிழமை கண்டிப்பாக நம்ம அப்படியே டோர்னமெண்ட் நடத்துகிறோம். டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனல் பேரை மறுபடியும் சொல்கிறேன், தீக்குச்சி கேமிங், கஞ்சா கேமிங் இல்லை, மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனல் வளர்கிறதுக்கு நீங்களாம் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்தா தான் நம்மளால் மேலும் நம்ம சேனலில் டோர்னமெண்ட்டு இதெல்லாம் நடத்த முடியும். நம்ம சேனலை வளர்கிறதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்க முடியும். ஓகே நண்பர்களே, இணையான வீடியோவாக முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹாய்னு, நான் சொல்ல வந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் ஹாய்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. டாடா, பை பாய்.